இன்னைக்கு சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலே அவன் பெரியவனா இவன் பெரியவனா, அந்த ஹீரோட கலெக்ஷன் இவ்வளோ, இந்த ஹீரோட வசூல் அவ்வளோன்னு ஃபேன்ஸ் அடிச்சுக்கிறது தான் பார்க்க முடியுது. ஆனால் 50 வருஷமா தமிழ் சினிமாவை அப்படியே தங்களோட விரல் அசைவில் வச்சிருக்க ரெண்டு பேர் இப்போ வரைக்கும் எப்படி இவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. ஒருத்தர் பஸ் கண்டக்டராக இருந்து உலகத்தையே வென்ற சூப்பர் ஸ்டார், இன்னொருத்தர் குழந்தை நட்சத்திரமாக வந்து சினிமாவின் எல்லையை உடைச்ச உலக நாயகன். ஆனால் இருவருக்கும் இடையில் இருந்தது போட்டி இல்லை, மரியாதை. ரஜினி கமல் வாழ்க்கையில் இருந்து நாம கற்றுக்க வேண்டிய 6 முக்கியமான லைஃப் லெசன்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், ஃப்ரெண்ட்ஷிப் பியாண்ட் காம்படிஷன். இன்னைக்கு இருக்கிற டாப் ஹீரோக்கள் 2 பேர் சேர்ந்து ஒரு படம் நடிப்பாங்களான்னு நம்ம ஏங்குறோம்ல. ஆனால் 1970களோட கடைசியில் இவங்க 2 பேரும் சேர்ந்து அபூர்வ ராகங்கள், 16 வயதினிலே, அலாவுதீனும் அற்புத விளக்கும்னு கிட்டத்தட்ட 7 படங்கள் ஒன்றா நடித்து மாஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போது கமல் தான் பெரிய ஸ்டார், ரஜினி வளர்ந்து வர வில்லன் மற்றும் செகண்ட் ஹீரோ. ஒரு கட்டத்தில் நம்ம 2 பேரும் ஒரே படத்தில் நடித்தா ப்ரொடியூசருக்கும் பட்ஜெட் ஏகிரும், நமக்கும் தனி மார்க்கெட் கிடையாதுன்னு பேசி முடிவு பண்ணி பிரிகிறாங்க. யோசிச்சு பாருங்க, ஈகோ இருக்கிற எவனாவது தன் கூட வளர்ற இன்னொருத்தனுக்கு இப்படி ஒரு அட்வைஸ் கொடுப்பானா? ஆனால் கமல் கொடுத்தார். சினிமாவுக்காக இவங்க பிரிஞ்சாலும் மனசளவில் இவங்க நட்பு பிரியவே இல்லை. இத்தனை வருஷத்துல எத்தனையோ வதந்திகள், எத்தனையோ ஃபேன் சண்டைகள், ஆனால் இவங்க 2 பேரும் தனிப்பட்ட முறையில் ஒருத்தர் தப்பாக பேசினதே இல்லை. ரஜினிக்கு உடம்பு முடியாம சிங்கப்பூர் ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்ப என் நண்பன் மீண்டு வருவான்னு கமல் உருக்கமா பேசினாரு. கமல் பட ரிலீஸின் போது ரஜினி முதல் ஆளா வாழ்த்துவாரு. இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய லைஃப் லெசன், பிஸ்னஸ் வேற, நட்பு வேற. ப்ரொஃபஷனல் லைஃப்ல உங்களுக்கும் உங்க ஃப்ரெண்டுக்கும் நடுவில் போட்டி வரலாம், தப்பே இல்லை. ஆனால் அந்த போட்டி ஆரோக்கியமானதாக இருக்கணுமே தவிர அங்கே ஈகோ வரக்கூடாது. லைஃப்பில் நம்ம எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக ஆனாலும் சரி, எவ்வளோ பெரிய உயரத்துக்கு போனாலும் சரி, நம்ம ஒன்றுமில்லாமல் இருந்தப்ப நம்ம கூடவே வளர்ந்த நண்பர்களை எப்போவுமே விட்டு கொடுக்கக்கூடாது. அவங்களுக்கான மரியாதையை மனசார கொடுக்கணும். அதுதான் உண்மையான கம்பீரம். 2 பாதை ஒரு உச்சம். தமிழ் சினிமாவில் ரஜினி கமல் 2 பேருமே ஒரு காலகட்டத்தில் நம்பர் 1 இடத்துக்காக தான் ஓடுனாங்க. ஆனால் அவங்க 2 பேரும் தேர்ந்தெடுத்த வழி முற்றிலும் வேற. ரஜினி தன்னோட அசாத்தியமான ஸ்டைல் மூலமாக உலகத்தையே ஜெயிச்சாரு. அவரோட வேகமான டைலாக் டெலிவரி, சிகரெட் பிடிக்கிற விதம், அந்த காந்த கண்ணு, அப்புறம் திரையில் அவர் நடந்து வர அந்த மாஸ், கமர்ஷியல் சினிமாவின் உச்சத்துக்கே அவரை கொண்டு போய் உட்கார வச்சிச்சு. லோக்கல் ஆடியன்ஸ்ல இருந்து ஜப்பான் ஃபேன்ஸ் வரைக்கும் ஒட்டுமொத்த பாக்ஸ் ஆஃபீஸையும் தன்வசப்படுத்தினாரு. இன்னொரு பக்கம் கமல் தன்னோட அசாத்தியமான திறமை மற்றும் அர்ப்பணிப்பு மூலமா சினிமாவின் எல்லைகளையே உடைச்சாரு. நடிப்பு, இயக்கம், திரைக்கதை, டெக்னாலஜி, சினிமாவின் அத்தனை துறைகளையும் கரைச்சி குடிச்சாரு. வித்தியாசமான மேக்கப், பாடி லாங்குவேஜ் மூலமா ஒவ்வொரு படத்துலையும் தன்னை ஒரு புதிய மனிதனா காட்டிக்கிட்டாரு. இதுல இருந்து நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? கமல் பண்ற மாதிரி வித்தியாசமான மேக்கப் போடவோ, ஆஸ்கார் லெவலுக்கு படம் எடுக்கவோ ரஜினி என்னைக்குமே ஆசைப்படல, ட்ரை பண்ணல. அதே மாதிரி ரஜினி பண்ற சிகரெட் ஸ்டைல் பண்ணவோ, அதிவேக மாஸ் வசனங்கள் பேசவோ கமலும் ட்ரை பண்ணல. இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய லைஃப் லெசன், ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. உன் கூட இருக்கிறவன் ஒரு வழியில போய் ஜெயிச்சிட்டான் அப்படிங்கிறதுக்காக நீயும் அதே வழியில தான் போகணும்னு அவசியம் இல்லை. ஒருத்தருக்கு ஸ்டைல் பலம்னா இன்னொருத்தருக்கு திறமை பலமா அமைஞ்சது. உங்களுக்கு எது வருமோ, உங்களோட பிளஸ் என்னவோ அதை மட்டும் கச்சிதமா பிடிச்சு உங்களுக்கான பாதையை நீங்களே உருவாக்குங்க. உங்களோட தனித்துவம் மட்டும்தான் இந்த உலகத்துல உங்களுக்கான அடையாளத்தை தரும். தொடர்ந்து கற்றுக்கொள்வது. பொதுவா நம்ம ஊர்ல என்ன நினைப்பாங்க தெரியுமா? ஒரு 50 அல்லது 60 வயசு ஆயிட்டாலே நாங்க பார்க்காததா, எங்களுக்கு தெரியாததா, இனிமே நாங்க என்ன புதுசா கத்துக்க போறோம்னு ஈகோவோட ஒரு கர்வத்துல உட்காந்துருவாங்க. ஆனா அந்த 2 பேருக்குமே 70 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. இந்த வயசுல இவங்க அமைதியா வீட்டுல உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம். ஆனா ரஜினி இன்னைக்கு இருக்கிற யங் டைரக்டர்ஸ் கூட சேர்ந்து அவங்க பாணிக்கு ஏத்த மாதிரி புது புது கதைக்களம், புது எனர்ஜின்னு தன்னை அப்டேட் பண்ணிட்டு ஓடுறாரு. இன்னொரு பக்கம் கமல் உலகத்தரம் வாய்ந்த புதிய தொழில்நுட்பங்கள், ஹாலிவுட் லெவல் மேக்கப், டிஜிட்டல் சினிமான்னு சினிமா உலகத்துல டெய்லி அப்டேட் ஆகிற அத்தனை விஷயங்களையும் தேடி தேடி கற்றுக்கிட்டு இருக்காரு. இவங்க 2 பேரும் நினச்சிருந்தா நாங்கள் 50 வருட சீனியர்னு சொல்லி புது டைரக்டர்களை அவங்க வழிக்கு கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் இவங்க அப்படி பண்ணலை. காலத்துக்கு ஏற்ற மாதிரி தங்களை மாற்றிக்கிட்டு புதுசாக கற்றுக்க ரெடியாக இருக்காங்க. எனக்கு எல்லாமே தெரியும், நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன்னு என்னைக்கு நாம் நினைக்கிறோமோ அன்னைக்கே நம்ம வளர்ச்சி அந்த இடத்துல நின்றுடும். உலகம் ரொம்ப வேகமாக மாறிட்டு இருக்கு. நீ லைஃப்ல எப்பவுமே ஜெயிச்சுட்டே இருக்கணும்னா கடைசி வரைக்கும் ஒரு மாணவனா இருக்க பழகணும். வயசோ அனுபவமோ கத்துக்கிறதுக்கு தடையே இல்லை. 4வது விஷயம், உன்னோட பேக்ரவுண்ட் முக்கியமே இல்லை. நம்மள பல பேர் என்கிட்ட காசு இல்லை, எனக்கு பின்னாடி சப்போர்ட் பண்ண பெரிய ஆளுங்க இல்லை, நான் ரொம்ப சாதாரண குடும்பத்தில் பிறந்துட்டேன்னு சொல்லி தங்களோட திறமையை வெளியே காட்டாமலேயே முடங்கி போயிடுறாங்க. ஆனால் இந்த 2 பேரோட ஆரம்ப கால வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பார்த்தா
ரஜினி பெங்களூர்ல பஸ் கண்டக்டரா வேலை பார்த்து சினிமா மேல இருக்கிற ஆசையால சென்னைக்கு வந்து சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு ஆரம்பத்துல சின்ன சின்ன வில்லன் ரோல் பண்ணி ஜெயிச்ச ஒரு சாதாரண மனிதர். ஆனா கமல் சின்ன வயசுல இருந்த கேமரா முன்னாடி பெரிய சினிமா பின்னணி உள்ள சூழல்ல வளர்ந்த ஒரு குழந்தை நட்சத்திரம். இவங்க 2 பேரோட ஆரம்ப புள்ளி முற்றிலும் வேற வேற. ஒருத்தருக்கு சினிமா உலகம் புதுசு, இன்னொருத்தருக்கு சினிமா உலகமே வீடு. ஆனால் இன்னைக்கு தமிழ் சினிமாவோட ஏன் இந்திய சினிமாவோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா இவங்க 2 பேர் பேரை எழுதாமல் அந்த பக்கத்தையே உங்களால் முடிக்க முடியாது. கண்டக்டராக இருந்த ரஜினியும் சரி, குழந்தை நட்சத்திரமாக இருந்த கமலும் சரி, தங்களோட உழைப்பால் இன்னைக்கு ஒரே சிம்மாசனத்தில் லெஜெண்ட்ஸாக உட்காந்துருக்காங்க. நீ எங்கேருந்து வர, உங்ககிட்ட எவ்வளவு காசு இருக்குது, உனக்கு என்ன பேக்ரவுண்ட் இருக்குங்கிறது முக்கியமே இல்லை. உன்னோட ஆரம்பம் எப்படி வேணா இருக்கலாம், ஆனால் உன்னோட முடிவு இப்படி தான் இருக்கணும்னு நீ தான் முடிவு பண்ணணும். உங்ககிட்ட உண்மையான உழைப்பும் விடாமுயற்சியும் இருந்தால் நீயும் ஒரு நாள் உன்னோட ஃபீல்டில் லெஜெண்ட் ஆகலாம். 5வது விஷயம், ஈகோ இல்லாத வெற்றி. உலகத்தில் பொறாமைப்படுவதற்கு நேரமே இல்லை. அதை இளம் வயதிலேயே புரிந்து கொண்டவர்கள் இவரும் நானும். 50 வருஷமா ஒரே ஃபீல்டில், அதுவும் நம்பர் 1 இடத்துக்காக கடுமையான போட்டியில் இருக்கிற 2 பேர் மேடைக்கு வந்தா ஒருத்தர் எப்படி பாராட்டுறாங்க பார்த்தீங்களா? உள்ளுக்குள்ள எந்த ஒரு பொறாமையும் இல்லாமல் அவர் என்னுடைய நண்பர், என்னுடைய தோழர்னு கெத்தா நிற்கிறாங்க. பொதுவாக 2 பெரிய ஆளுங்க மோதிக்கும் போது சுற்றி இருக்கிறவங்க சண்டையை தான் ரசிப்பாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் ஒன்றா சேரும்போது அங்கே சண்டை வராது, சகாப்தம் தான் உருவாகும். உண்மையான ஜாம்பவான்கள் எப்போவுமே தேவையில்லாத ஈகோவையும் போட்டியையும் உருவாக்க மாட்டாங்க. சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனை உருவாக்குவாங்க. ஈகோ இல்லாத இந்த குணம் தான் அவங்கள இன்னைக்கும் மக்கள் மனசில் சூப்பர் ஸ்டாராகவும் உலக நாயகனாகவும் சிம்மாசனம் போட்டு உட்கார வச்சிருக்கு. இவங்க 2 பேரோட லைஃப்பில் நம்ம கற்றுக்க வேண்டிய மிக முக்கியமான பாடமும் இதுதான். லைஃப்பில் எவ்வளோ பெரிய சக்ஸஸ் கிடைச்சாலும் தலைகணம் இல்லாமல் ஈகோவை தூக்கி ஓரமாக வச்சுட்டு வாழ பழகணும். 6வது விஷயம், தோல்விகளை கையாளும் விதம். நம்ம லைஃப்பில் ஒரு சின்ன தோல்வி வந்தாலே நம்மளை பல பேர் அப்படியே உடஞ்சி போய் அவ்வளோதான் முடங்கிடுவோம். ஆனால் இந்த 2 லெஜெண்ட்ஸ்களுக்கும் அவங்க கெரியரில் பார்க்காத தோல்விகளா? ரஜினி பயங்கரமாக நம்பி எடுத்த பாபா படம் ரிலீஸ் ஆகி தியேட்டரில் ஃப்ளாப் ஆச்சு. அப்போ ரஜினி சில விநியோகஸ்தர்களை நேரில் கூப்பிட்டு அவங்களுக்கு வந்த நஷ்டத்தை தன் சொந்த காசில் இருந்து திருப்பி கொடுத்தாரு. ஒரு தோல்வி வந்தப்போ கூட தன் நேர்மையால் ஜெயிச்சு காட்டினவர் தான் ரஜினி. இன்னொரு பக்கம் கமல் சினிமாவுக்காக தன் சொத்து சுகம் எல்லாத்தையும் அடமானம் வச்சு படம் எடுக்கிறவர். மருதநாயகம் படம் நிதி மற்றும் தயாரிப்பு சிக்கல் காரணத்தால் அந்த படம் பாதியிலே நின்றுடுச்சு. அதுக்கப்புறம் அந்த சில படங்களும் அவருக்கு பெரிய நஷ்டத்தை கொடுத்துச்சு. ஆனால் கமல் பயந்து ஓடலை. விக்ரம் படம் மூலமாக ஒரு அசுரத்தனமான கம்பேக் கொடுத்து பாக்ஸ் ஆஃபீஸில் 400 கோடிக்கு மேலே வசூல் பண்ணி தன் கடனை எல்லாம் அடைச்சி ராஜா எப்போவுமே ராஜா தானே நிரூபித்தார். தோல்விங்கிறது எல்லாருக்கும் வரும், அதில் இருந்து யாருமே தப்பிக்க முடியாது. ஆனால் அந்த தோல்வி வரும்போது நீ எப்படி ரியாக்ட் பண்ணுற, அதை எப்படி ஃபேஸ் பண்ணுற அப்படிங்கிறதுல தான் நீ யாருன்னு இந்த உலகத்துக்கு தெரியும். அவங்க நமக்கு சொல்லி கொடுத்த பாடம் ரொம்ப சிம்பிள். உன் பாதையை நீயே செதுக்கு, உன் நண்பனை நெஞ்சார மதிக்க பழகு, விழுந்த அசுரத்தனமாக கம்பேக் கொடு. உங்களுக்கு ரஜினியோட அசாத்தியமான ஸ்டைல் பிடிக்குமா, இல்லை கமலோட மிரட்டலான கெத்து பிடிக்குமா? உங்கள் கருத்தை இப்போவே கமலில் சொல்லுங்கள்.